அதாவது தமிழ்நாடு மற்றும் மேற்கு வங்க மாநிலங்கள்ல வந்து இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிறத வந்து அமல்படுத்தி வாக்காளர் பட்டியலை சரிபார்க்கும் பணி நடைபெற்று வருகிறது. அதாவது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுக்கு வந்து தமிழ்நாடு மற்றும் மேற்கு வங்க மாநிலங்கள்ல கடுமையான எதிர்ப்பு இருக்குது. மேற்கு வங்க மாநிலத்தில அங்க ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜி திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த மம்தா பானர்ஜி அவர்கள் வந்து தலைமையில மாபெரும் போராட்டம், பேரணியெல்லாம் பார்த்தீங்கன்னா சமீபத்தில நடந்தது. ஆனா, இதே மம்தா பானர்ஜி தான் ஒரு முறை நாடாளுமன்றத்தில பார்த்தீங்கன்னா நின்னு பேசும்போது, மேற்கு வங்க மாநிலத்துக்குள்ள வந்து சட்டவிரோதமா நெறைய பேர் குடி வராங்க. அவங்கலாம் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சு வெளியேத்துங்க. அதுக்காக ஒற்றை அடையாள அட்டைய பார்த்தீங்கன்னா கொண்டு வரலாம் அப்படின்னு யோசனை தெரிவிச்சது இதே மம்தா பானர்ஜி தான். மேலும் இதால பார்த்தீங்கன்னா மேற்கு வங்கத்தோட கலாச்சாரங்கள் பார்த்தீங்கன்னா பாதிக்கப்படுவதாகவும், பாதுகாப்பு கேள்விக்குறியாகப்படுவதாகவும், தேசத்துக்கே இதனால ஆபத்து ஏற்படும் பார்த்தீங்கன்னா அப்போ தெரிவிச்ச மம்தா பானர்ஜி தான். இன்னைக்கு இந்த எஸ்ஐஆர் பார்த்தீங்கன்னா எதிர்க்காங்க. எஸ்ஐஆர் கொண்டு வந்தீங்க அப்படின்னா பல லட்சம் வாக்குகள் வந்து இழக்க வேண்டியிருக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா, மேற்கு வங்காளத்தில உண்மையான வாக்காளர்லாம் பார்த்தீங்கன்னா நீக்கிட்டு, உங்களுக்கு சாதகமான வாக்குகள பார்த்தீங்கன்னா நீங்க திணிக்க முயற்சி பண்றீங்க. அதனால இந்த எஸ்ஐஆர கொண்டு வரக்கூடாதுன்னு இப்போ வந்து மாத்தி பேசுறாங்க. ஆனா இதே மம்தா பானர்ஜி தான் ஒரு காலத்தில பார்த்தீங்கன்னா, சட்டவிரோத குடியேறுதல வந்து தடுக்கணும். அதுக்கு நான் யோசனை சொல்றேன்னு யோசனை சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு இப்போ பார்த்தீங்க மாத்தி மாத்தி பேசாம அரசியல் அதிகாரம் கிடைக்கிறதுக்காண்டி எப்படிலாம் பேசுறாங்க பாருங்க. உண்மையிலேயே வந்து நம்ம நாட்டோட நலன்லாம் யாருக்கும் முக்கியம் கிடையாது. அவங்க வந்து ஆட்சியில உட்காரணும், அதிகாரத்தில உட்காரணும், நல்லா கொள்ளையடிக்கணும். இத தான் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து கண்ணும் கருத்துமா இருக்காங்க.